ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ பிக் பாஸ் அல்டிமேட் இருக்கா இல்லையா ப்ரோ, வீடியோவே போட மாட்டேங்க, வீடியோஸ் ஏதாவது ஒன்று போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ உங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு ஸோ நாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்த அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ நிறைய சேனல்ஸ் வந்துட்டு பிக் பாஸ் அல்டிமேட்டோட ஹவுஸ் இதுதான், ஹவுஸ் டூர்லாம் பண்ணி காட்டுறாங்க, இவங்களாம் தான் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையானு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ, பிக் பாஸ் அல்டிமேட் இருக்கா இல்லையா, யார் ஹோஸ்ட் பண்ணுவா, அதை ஒரு டீட்டெயில்டு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ 10 மணி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அதை பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் மக்களே. அதை மட்டும் அந்த லைக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் பிக் பாஸ் 8 தமிழ் நல்லபடியாக முடிஞ்சு கொண்டாட்டமும் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டுன்றதை நம்ம விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருக்கலாம். ஸோ செகண்ட் பார்ட்டுன்றது இந்த சண்டே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பிக் பாஸ் அல்டிமேட் இருக்கா ப்ரோ, அதுக்கு யார் ப்ரோ ஹோஸ்ட்டு, எப்போ ப்ரோ நடக்கும் அப்படின்ற பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு பிக் பாஸ் தமிழ் முடிஞ்சோடனே வந்துட்டு பிக் பாஸ் மலையாளம் வந்துட்டு ஆரம்பிக்கும் மக்களே. நம்ம பிக் பாஸ் தமிழ் செட்லேயே வந்துட்டு பிக் பாஸ் மலையாளம்ன்றதை ஆரம்பிப்பாங்க. இந்த வாட்டி அந்த டிலேன்றது ஒரு பெரிய டிலேவாக இருக்குது. பிக் பாஸ் மலையாளம் நடக்குமா நடக்காதான்றது லெவலில் போயிட்டுருக்கு. ஏன்னா அங்கே வந்துட்டு மலையாளமோட ஹோஸ்ட் நம்ம லாலேட்டன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து நிறையா மூவி கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவர் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. நம்ம கமல் சாருக்கு எப்படி நிறைய விஷயங்கள் இருந்த மாதிரி அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க பிக் பாஸ் மலையாளம் இது பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடத்துல இப்போ பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 வருமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கான வேலைகள் பேச்சுவார்த்தைன்றது போயிட்டுருக்கு. நம்ம இந்த வாட்டி பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி மோஸ்ட்லி பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் உள்ள இந்த தகவல் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணி லைக் அந்த பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே நிறையா யூடியூப் சேனல்ஸில் வந்து நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க சில வீடியோஸ் வந்துட்டு வீட்டில் இருந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி, கேமராஸ் காட்டுற மாதிரி, அந்த பெட்ரூமு அப்படின்ற மாதிரிலாம் காட்டுற மாதிரிலாம் சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அது எதுவுமே வந்துட்டு உண்மை கிடையாது மக்களே. ஏன்னா அது எல்லாமே வந்துட்டு ஃபேக்கான ஒரு விஷயம். மற்ற சீசனில் மற்ற லாங்குவேஜில் வந்துட்டு நடந்த பிக் பாஸோட வீடை வந்துட்டு எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து சில பேர்லாம் வேறு மாதிரி போயிட்டு இதுதான் வந்துட்டு பழைய டம்மி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, செக் பண்ணுறதுக்கு வீடு ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா, வீட்டில் இருக்க முடியுதா இல்லையான்ற மாதிரி டம்மி கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா நீங்களாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அது எதுவுமே நம்ப வேண்டாம்ன்ற மாதிரி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போது பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 அப்படி ஒன்று நடந்தால் அதுக்கு யார் ஹோஸ்டாக இருப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ்டிஆர் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள், நம்ம சேது அண்ணன் 3 பேரில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க மக்களே. ஏன்னா அவங்க 3 பேர் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம எஸ்டிஆர் அவர்கள் பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 1 ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்ம கமல் சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு 7 சீசன்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்ம சேது அண்ணன் 8th சீசனும் ஹோஸ்ட் பண்ணார். ஸோ இப்போது நம்ம எஸ்டிஆர் அவர்கள் ஹோஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ்டிஆர் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு வந்துட்டு மூவி லைனப்ஸ் வந்துட்டு அத்தனை இருக்குது மக்களே. அப்படியே ஒரு 4-5 படம் அனௌன்ஸ்மெண்ட்ன்றது அவர் பர்த்டே அன்றைக்கே வந்துச்சு. ஸோ பயங்கர பிஸியாக இருக்கார் அவரோட பட ஷெடியூலில். ஸோ அதனால் வந்துட்டு அவர் வாய்ப்பு கம்மி தான் நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம கமல் சார் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா 50-50 சான்ஸ் தான் மக்களே. அவர் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஏஐ அந்த கோர்ஸுன்றதை யூஎஸில் இப்போ லைக் வந்துட்டு கற்றுக்கிட்டு இங்கே வந்திருக்காரு இந்தியாவுக்கு. ஸோ அவருக்கும் சில மூவி விஷயங்கள் நிறையாவே இருக்குது. வினோத் அவர்களோட படமாகட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் பார்க்கணும். இப்போ வந்து நம்ம சேதுவண்ணா அவர் தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவருக்குமே படங்கள்லாம் இருக்குது மக்களே. சேதானனுக்குமே பயங்கரமான ஷெடியூல்ஸ் படம்லாம் இருக்குது. பட் கம்பேர்ட் டு இவங்க 3 பேருக்கும் நம்ம சேதுவண்ணா தான் கொஞ்சம் இதாக இருக்கார். ஸோ அவர் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சேதுவண்ணா இல்லை கமல் சார். ஏன்னா எஸ்டிஆர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி மக்களே. நம்ம சேதுவண்ணா வந்துட்டு 8th சீசன் வேறு ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ நம்ம பாலா சார் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஃபினாலே பிக் பாஸ் 8 தமிழ் ஃபினாலேயே வந்துட்டு ஒரு க்ளூன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 வருதுப்பா, நவரசங்களையும் கலந்த ஒரு சீசன்ன்றது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூன்றதை பயங்கரமாக கொடுத்துட்டாங்க. அதில் வந்துட்டு நம்ம நிறைய பேர் கண்டுபிடிச்சிடலாம். அதில் சில பேர் வந்துட்டு அது 9th சீசனுக்கு தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் எனக்கு புரிஞ்சது என்னென்னா அது அல்டிமேட் சீசன் 2க்காக தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா சீசன் 9க்கு இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுவும் நவரசம்னா எல்லாத்தையும் கலந்து போட்டு ஒரு விஷயம் தான் நவரசம்ன்றது. ஸோ அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உள்ளேருந்து எனக்கு கிடைச்ச தகவலுமே அப்படி தான். உள்ளே வந்துட்டு அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா யாரெல்லாம் ப்ரோ கண்டஸ்டன்ஸு ப்ரோ இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்களாம் ப்ரோ
சீசன் 6லேருந்து ரன்னர் அப் விக்ரமன் கன்ஃபார்ம் ஆகிட்டாராம் ப்ரோ, அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் ப்ரோ. சீசன் 8லேருந்து ராணவ் வந்துட்டு கன்ஃபார்ம் ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது நான் நல்லா பார்க்க முடியுது. ஸோ அது எதுவுமே நம்ப வேணாம் தான் சொல்லுவேன். அது எல்லாமே நல்ல உருட்டு, செக்கில் நல்ல உருட்டுன்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ யார் ப்ரோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா யாரெல்லாம் வரலான்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு சீசன் 8 வந்துட்டு ஒரு பயங்கர மொக்கையான ஒரு சீசன் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் மொக்கையான இந்த சீசனாக கூட இருந்தால் கூட எல்லாருமே உட்காந்து பார்த்தோம். அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்துட்டு சீசன் 5 மாதிரி ஒரு அட்டர் ஃப்ளாப்பான சீசன் தான் நம்ம சீசன் 8ன்றதை நம்ம சொல்லணும். பெருசாக ஃபைட்ஸ்ன்றது எதுவுமே கிடையாது, பெரிய லெவலில் ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றதையும் எதுவுமே கிடையாது, பெருசாக எதுவுமே போகலை. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எல்லாருமே சொன்னோம் இது வந்துட்டு ஒரு ஃப்ளாப்பான சீசன் தான். எனக்குமே பெருசாக இது வந்துட்டு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை. ஸோ அட்டர் ஃப்ளாப் தான். இந்த சீசன்லேருந்து 8th சீசன்லேருந்து ஆட்களை எடுத்தால் யார் ப்ரோ வருவா அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா நிறையா ஃபேன்ஸ் இருப்பீங்க. ப்ரோ ராணவ் வராரா ப்ரோ பவித்ரா வராங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர், எனக்கு சௌந்தர்யா வருவாங்களா ப்ரோ, ஜாக்லின் வருவாங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இவங்க எல்லாருமே வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா சௌந்தர்யா அவர்கள்லாம் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா அவங்க சௌந்தர்யா அவர்கள் ஜாக்லின் அவர்கள்லாம் வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னால் நம்ம ரயான் அவர்களை சொல்லலாம். 8th சீசன்லேருந்து நம்ம ரயான் அவர்கள், அதுக்கு முன்னாடி சீசன்லேருந்து நம்ம விஷ்ணு விஜய் அவர்கள், நம்ம தினேஷ் அவர்கள்லாம் வந்துட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2ன்றது அதுக்கான ஐப்புன்றது இன்க்ரீஸ் ஆகும். அவங்களாம் ஒரு நல்ல கேம் பிளேயர்ஸ், கிட்ட வரைக்கும் போயிட்டு அந்த கப்பு கிட்ட வரைக்கும் போயிட்டு ஜஸ்ட்டில் மிஸ் ஆனவங்க. ஸோ ரயான்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாளே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஃபஸ்ட்டு நாளே 8th சீசனில் வந்திருந்தால் பெரிய லெவலில் கேம் பிளேன்றதை காட்டியிருப்பார் நம்ம ரயான் அவர்கள்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான கண்டஸ்டன்ஸ் தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பவித்ராஜன்லாம் போவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு டக்குன்னு சிரிப்பாயிடுச்சு. ஏன்னா பவித்ராஜன்லாம் போகணுமான்னு கேட்குறீங்க அல்டிமேட் சீசன் 2க்கு அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா அல்டிமேட் சீசன் 2 வந்துட்டு எல்லா சீசன்லேயும் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணி கப்பு கிட்ட வரைக்கும் போயிட்டு மிஸ் பண்ணவங்கள தான் வந்துட்டு எடுத்து போடுவாங்க. ஈஸியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றதை கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த டாக்ஸ்ன்றது போயிட்டுருக்கு மக்களே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பிக் பாஸ் அல்டிமேட் நடக்கணுமா? அப்படி நடந்தால் எந்த கண்டஸ்டன்ட் உள்ளே போகணும், உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ட்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஐபிஎல் பற்றி. ஐபிஎல் 2025ன்றது ஸ்டார்ட் ஆக போது நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். வாரம் வந்துட்டு 2025 ஐபிஎல்க்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ ஐபிஎல் பற்றி வீடியோஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் மக்களே பார்க்குற எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம ஐபிஎல் பற்றி டீம் அனலைசிஸ் லைக் ஸ்குவாட் இவங்க இப்படி தான் இருக்குமா, பிளேயிங் 11 இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்கிற மாதிரி வீடியோஸ் பண்ணலாமா ஐபிஎல் பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச வரையும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க ப்ரோ ஐபிஎல் பற்றி போடுங்க ப்ரோன்னு சொல்லி. ஸோ நீங்கள் உங்ககிட்டே நான் கேட்டுறேன். நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்துட்டு போல் வச்சதுக்கு 90% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு போட சொல்லியிருந்தீங்க. ஸோ மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.